ஆக்சுவலி எங்கள் அப்பாகிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்கும்போது நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி எப்பவுமே காட்டிக்கிட்டு இருப்பேன். எல்லார்ட்டையும் வந்து ரெஸ்யூம் கொடுப்பேன். இல்லை அத்தனை கனெக்ஷன்ஸ் எல்லார்ட்டையும் வந்து கோல்டு இமெயில்ஸ் அனுப்பிட்டு இருப்பேன். எதுவுமே எனக்கு நடக்கலை. நான் வந்து டிப்ரெஷனோட இதில் இருந்தேன். அப்பா கிட்ட எனக்கு அதை சொல்லணும்னு தோணலை. ஏன்னா அவர் வந்து டீ ஸ்டால் தான் வச்சுருக்காங்க. பெருசாக அவருக்கு வந்து இது இருக்காதுன்னு சொல்லி தான் நான் யோசித்தேன். கரெக்டாக வந்து ஒரு நாள் வந்து அவர் ஒரு நம்பர் தந்தார். இவரை காண்டாக்ட் பண்ண கடைக்கு வந்து டீ குடிக்க வரவர் இவர் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஃபோன் எடுக்கல. செகண்ட் டைம் வந்து மெசேஜ் பண்ணேன். விஜயன் சன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவரே கால் பண்ணி இது மாதிரி உங்கள் ரெஸ்யூம் அனுப்ப நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்க ஒரு ஆள் அந்த கம்பெனியில். இஸ் லைக் வெரி பிக் பர்சன் தேர். ஸோ எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு, நம்ம வந்து ஏதோ 500 கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அப்போ வந்து ஜஸ்ட் டீ கடையில் அவர் ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் ஒரு 24 வருஷமோ 17 வருஷமோ சம்திங் அத்தனை வருஷம் அவர் கூட ஒரு நல்ல இதை பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து எனக்காக அந்த வேகன்சி வந்து ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் அவர் ஒன்று சொன்னார், உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு வந்து ஜஸ்ட் அவர் லெகசியை மட்டும் காப்பாற்று அப்படின்னு சொன்னார்.